ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 1 டே ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா இந்த சட்னியை தாராளமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நிறைய பேருக்கு தோணும் வேர்க்கடலை சேர்த்தா சட்னி சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது வந்து 1 நாள் இல்லைன்னா 2 நாள் வரைக்கும் தாராளமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டான விதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாது. வேர்க்கடலையை நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஏன்னா நல்லா வறுப்படலை அப்படின்னா அந்த டேஸ்ட்டே நல்லா மாறி போயிடும். ஸோ அதனால நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே கடாயில் துருவின தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடி இல்லைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க. துருவி சேர்க்கும்போது உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வறுக்கிறதுமே சீக்கிரமாக உங்களுக்கு வறுப்பட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான். இப்போ லைட்டாக எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். ஏன்னா நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாது. தேங்காய் வறுப்படலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காவை நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கலர் வந்து நல்லாவே உங்களுக்கு மாறி வரணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு அதையுமே நான் சேர்த்துட்டு ஒன்றாவே வந்து நம்ம வறுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தால் நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்துக்கலாம். நான் வந்து 1 by 1 வந்து சேர்த்து வறுத்துக்குவேன் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியாவும் சேர்த்துருக்கேன். 10 பல்லு பூண்டு அப்புறம் வந்து முழு தனியா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லாவே உங்களுக்கு வறுப்பட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஒன்றோட ஒன்று சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த எல்லாமே சேர்ந்து வறுப்பட்டு வந்துடும் இல்லையா. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வறுக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் தேங்காவை தனியாக அதுக்கப்புறமா வந்து முழு தனியாக இருக்கு இல்லையா, அதெல்லாமே தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையும் வரும். ஏன்னா தனியாவோட நல்ல வாசனை வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அது நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்க்கறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லாவே வறுப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த காஞ்ச மிளகாவுமே கலர் நல்லா லைட்டாக மாறி அந்த கிறிஸ்பியாக வரணும் இல்லையா, அப்போ தான் வந்து உங்களுக்கு அரைப்படுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்ன நெல்லிக்காவிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளியும் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்கும்போது தான் சட்னி வந்து உங்களுக்கு 2 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தனியா இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சட்னி செய்யும் போது அந்த புளிப்பு வந்து லைட்டாக இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ புளி இதெல்லாமே சேர்ந்து கலர் நல்லாவே உங்களுக்கு மாறுறது தெரியும் நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லாவே உங்களுக்கு வறுப்பட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இது வறுக்கும் போதே நல்ல வாசனை வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான், இது வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. அந்த தேங்காயோட கலர் எல்லாமே நல்லா செவக்க வறுத்துட்டோம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். தனியாக வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்சால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு தாளித்து நீங்கள் கிண்டி எடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இல்லை அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நான் உப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம முதலே வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நான் அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டேன். இப்போது தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ராவலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெயும் தாராளமாக வந்து சேர்த்துக்கோங்க.
இப்போ நான் ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் கடுகு, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு இந்த ரெண்டுமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த டைமில் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. அதுவுமே நல்லா வெடித்து வரட்டும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு அதில் தண்ணி நம்ம சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் இதில் சேர்த்து நம்ம கிண்டி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அந்த சட்னி மட்டும்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதனால தான் சொன்னேன், தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆயிரும். அதுக்காக தான். இப்போ நமக்கு தண்ணி இருக்கு இல்லையா, அதனால இது கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணி வந்து சுண்டணும். ஸோ அதனால மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் போகி அதுக்கப்புறமா நல்லா அந்த சட்னி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ஒரு ட்ராவல் சட்னி வந்து ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சாதத்துக்கு கூட கண்டிப்பாக அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தயிர் சாதம், புளி சாதம், நீங்கள் எந்த விதமான மிக்ஸ் ரைஸ்க்கு கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.